ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் கீமா செய்யலாம். அது எதில் பண்ண போகிறோன்னா மீல் மேக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம், ஒரு கப்பு மீல் மேக்கர் போட்டுக்கலாம். இப்போ சுடு தண்ணியை போட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இதுலேயே நல்லா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இதை நல்லா வடித்து ஆற வச்சு இதை நம்ம நல்லா புழிஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம நல்லா தூள் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது பொரியட்டும். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இந்த மீல் மேக்கரை போட்டுடலாம். இப்போ இதே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த இதில் வேணுமோ அந்த இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலக்கிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வெங்காயம் வதங்கும் போது உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லை, நான் போடலை. குக்கரை மூடிக்கலாம். விசில் போட்டுக்கலாம். கரெக்டாக 2 விசில் வந்து நிறுத்திட்டு ப்ரெஷர் இறக்கணும்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளோட வெஜ் கீமா மீல் மேக்கர் குருமா ரெடி ஆகிடும். பார்க்கலாம். வெஜ் கீமா கிரேவி, கறி, குருமா எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம மீல் மேக்கரில் செஞ்சது ரெடி ஆயிடுச்சு. 2 விசில் இறக்கி ப்ரெஷர் அடங்கி ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீல் மேக்கர் வெஜ் கீமா குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக டக்குன்னு ஒரு 2 விசிலில் முடிஞ்சிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜ் கீமா நம்ம செஞ்சோம் இல்லையா, இந்த மாதிரி சப்பாத்திக்கோட இப்படி நல்லா பெருசாக புட்டு நல்லா இதை அள்ளி எடுத்து சாப்பிடும்போது இருக்கும் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இந்த வெஜ் கீமாவை ட்ரை பண்ணுங்கள். சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.